ஓகே. ஆ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆல்டர் ஆ ஆ சாரி ஆல்டர் டேபிள் கமாண்ட்ஸ். இது என்னன்னா, ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் டேபிள நம்ம புதுசா காலம் ஆட் பண்ணணும். இல்ல வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்க காலத்துல அந்த காலம் நேம சேஞ்ச் பண்ணணும். இல்ல இந்த டேபிளே நேமே வந்து வேற நேம் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாரி இது பண்றதுக்கு நம்ம ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லயே நம்ம பார்த்துப்போம். எப்படி வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ வந்து டேபிள் கிரியேட் பண்ண மாரி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆல்டர் பண்றது. சேம் வே நம்ம வந்து டேபிள்ல இருக்க காலம்ஸ் நேமா இருக்கட்டும், இல்ல டேட்டா டைப்பா இருக்கட்டும், ஆ அதோட சைஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம ஆல்டர் பண்ண முடியும். யூசிங் ஆல்டர் கமாண்ட் சரிங்களா? இது எப்படி இதாகும்னா, ஜஸ்ட் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஆ ஜஸ்ட் இப்ப இது சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, ஆம் ஆல்டர் டேபிள் அந்த டேபிள் ஆல்டர் டேபிள் அதுக்கப்புறம் டேபிள் நேம். நம்ம டேபிள் நேம் குடுப்போம். அப்புறம் ஆட் அதுக்கப்புறம் காலம் நேம் டேட்டா டைப் அதுக்கப்புறம் ஏதாச்சும் நம்ம டிஃபால்ட் இல்ல நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட்னா அந்த நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். டிஃபால்ட் அதுக்கப்புறம் எதுவும் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ டிஃபால்ட் அதுக்கப்புறம் எது எக்ஸ்பிரஷன் கமா அது மாதிரி மல்டிபிள் காலம்னா கமா கிரியேட் பண்ணிட்டு நம்ம அடுத்த காலம் நேம் டூ சேம் தான் ஜஸ்ட் கமாவுக்கு இது பண்ணி மல்டிபிள் காலத்தை நம்ம ஆட் பண்ணிடணும். ஸோ இது மாதிரி ஆட் பண்ணா நம்ம மல்டிபிள் காலத்தை ஆட் பண்ண வேணும். ஸோ இது வந்து நியூ காலத்த ஆட் பண்றதுக்கு, இல்ல எக்ஸிஸ்டிங் காலத்துல நம்ம டேட்டா டைப் எதுவும் யூஸ் பண்ணா, இங்க ஆட் இருக்க இடத்துல மாடிஃபை நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா, அதே மாரி ஆன் த ஃப்ளை டேபிள்ஸ் கிரியேஷனும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு சில டைம்ல நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து டெஸ்டிங் டீமு உங்கள புரொடக்ஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் டேபிள் வந்து டெம்பரரியா வேணும் அப்டின்னா, நம்ம ஆன் த ஃப்ளை டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஆன் த ஃப்ளை டேபிள்ஸ் வேற இல்ல. கிரியேட் டேபிள் நேம் நான் வந்து என்ன அ டிபிடி டெம்ப் இத எங்க இருந்து நம்ம எந்த சோர்ஸ் அப்டின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நான் டிபிடி. ஸோ அந்த இதான் சோர்ஸ் கிரியேட் டேபிள். இது வந்து ஆன் த ஃப்ளை டேபிள் கிரியேஷன் சொல்லுவாங்க. இந்த டேபிள் இருக்க எல்லா ஸ்ட்ரக்சர் வித் டேட்டா நம்மளுக்கு இங்க வந்து கிரியேட் ஆயிரும். இதுதான் ஆன் த ஃப்ளை டேபிள் கிரியேஷன். ஒரு ஆன் த ஃப்ளை டேபிள் கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வித் டேட்டா இங்க கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இதனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம பார்ஷியல் டெவலப்மென்ட் கம்ப்ளீட் பண்ணணும்னே அவங்க தேவைப்படுது அப்படிங்கையில, ஸோ அவங்கள்ட்ட அதுவரைக்கும் நீங்க இந்த இத யூஸ் பண்ணுங்க. இந்த டேபிள் நேம. ஒன்ஸ் டெவலப்மென்ட் கம்ப்ளீட் பண்ணோனே நாங்க ஒரிஜினல் டேபிள் நேம தர்றோம். அத யூஸ் பண்ணிக்கங்க. உங்களோட ஆ ஃப்ரண்ட் எண்ட் இன்டிகிரேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அது மாரி. இப்போ வந்து என்னன்னா, நம்ம சேம் இத வந்து டெம்பர் இந்த இது கிரியேட் ஆயிரும். ஸோ இதுல இருக்கு. இப்ப நான் இத வந்து நான் ஒரு காலம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்டர் டேபிள் நேம் apt temp add சாம்பிள் 01 ஒரு காலம். இதோட டேட்டா டைப் வந்து நான் ஏன்னா ஒரு நம்பர் டேட்டா டைப். நம்ம டிஃபால்ட் வேல்யூ வேணும்னாலும் எதுவும் குடுத்துக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் டிஃபால்ட் வேல்யூலாம் இல்லாம இப்படி கிரியேட் பண்றேன்.
ஒரு நம்பர் டேட்டா டைப்போட ஒரு காலம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வேணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி நான் இது பண்றேன். அதான் என்ன ஆயிரும், இப்போ ஆல்டர் ஆகி இந்த இதில் ஒன் மோர் காலம் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த காலம் வித் நல் வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம தேவை இனி நெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணல இந்த காலத்துக்கும் நம்ம வேல்யூ வேணுனாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி காலம் வந்து ஃபியூச்சர்ல தேவைப்படுறதுல நம்ம ஆட் பண்ணணும்னா நம்ம இந்த ஆட் கமாண்ட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். இந்த டேட்டா டைப் மாற்றணும். இப்போ வந்து நம்பர் டு வேர்கேட் இப்போ வந்து டேட்டா இல்லை, பட் நம்ம வந்து இந்த நம்பர் டு வேர்கேட் மாற்றலாம் அப்படின்னா நம்ம மாடிஃபை கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம மாற்றலாம். இந்த காலம் நேமா இருக்கட்டும், இந்த டேட்டா டைப் இருக்கட்டும், இது மாடிஃபை கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம மாத்திக்கிற முடியும். இப்போ ஜஸ்ட் டேட்டா டைப் வேர்கேட் 2 of 100. இதுக்கு வந்து நான் டேட்டா டைப்பை மாத்திட்டேன் அந்த சாம்பிள் 0. இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஸோ இது மாதிரி இது பண்றதுக்கு நம்ம மாடிஃபை கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு இது வரலாம். ஸோ எனக்கு வந்து இதை டேட்டா டைப்பை மாடிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா. ஸோ ஆல்ரெடி வந்து வேர்கேர் டு டேட்டா டைப்பை வந்து நம்பருக்கு மாற்ற முடியாது. ஏன்னா வந்து அதில் ஆல்ரெடி கேரக்டர்ஸ்க்கு அதை நம்பருக்கு மாற்ற முடியாது. பட் நம்பராக இருக்கிறத வேர்கேர் டு மாற்ற முடியும். ஸோ டிபெண்ட்ஸ் அந்த அந்த ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் அது பிரேக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஸோ நம்ம அந்த டேட்டா டைப்பை மாற்ற முடியும். அதே மாதிரி கன்ஸ்டன்ஸும் வந்து ஆல்ரெடி டேட்டா இருந்துச்சுன்னா நார்மல் கன்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ண முடியாது. டேட்டா இல்லைன்னா நம்ம நார்மல் கன்ஸ்டன்ட் இது பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஆப்ஷனுக்கு இந்த ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ராப் த காலம். ஸோ காலம் டிராப்பிங் வந்து நம்ம ஒரு சில காலம் வேணா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் எப்போதுமே காலம் டிராப் பண்ணையில வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா என்ன ஆகும்னா இந்த காலம் வந்து வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல சம் வியூலயோ இல்ல ப்ரொசீஜர்லயோ ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த காலம் டிராப் பண்றதுனால இந்த காலம் யூஸ் பண்ணியிருக்க இடம் எல்லாமே இன்வாலிட் ஸ்டேட்டஸ்க்கு மாறிடும். ஸோ அந்த இம்பேக்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த டிராப் கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி டிராப்பிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த இம்பேக்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா இந்த காலம் எங்கெல்லாம் யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாம் வந்து தேவையில்ல அப்படின்னா அந்த ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த காலம் டிராப்பிங்கே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இந்த டிராப்பிங் பண்ணணும். சரிங்களா? டிராப்பிங் கமாண்ட் சிம்பிள் தான், வேற இல்லை. ஆல்டர் டேபிள் நேம் டிராப் காலம் நேம் வந்து சாம்பிள். இதுதான் சின்டெக்ஸ். ஆல்டர் டேபிள் நேம், டிராப் காலம் நேம். இதுதான் சின்டெக்ஸ். ஸோ இப்போ இந்த காலம் வந்து நம்ம வந்து
ட்ராப் ஆயிருக்கும். ஸோ இது மாரி ட்ராப் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி காலத்த வேணா ரிமூவ் பண்ணலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்லி இந்த ட்ராப் யூஸ் பண்ணயில இம்பாக்ட் அனலைஸ் பண்ணியிருக்கணும். இந்த காலம் வந்து சேம் நேம். வேற இந்த காலம் வந்து எங்கெங்கலாம் யூஸ் ஆயிருக்கோ, அங்கெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ராப் பண்ணணும். ஸோ அந்த இம்பாக்ட் அனலைஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இது ட்ராப் காலம். ஸோ சம்டைம்ஸ் வந்து அ டிராப் பண்றது இமிடியேட்டா வந்து அந்த டேட்டா எல்லாமே போகும்ல. அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அ சம்டைம்ஸ் காலத்த வந்து அன்யூஸ்டு காலமா மாத்திருவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப நான் காலத்த மாத்திருக்கேன். இதுல வந்து என்னன்னா, இப்ப 4 காலம் இருக்கு. இந்த காலத்த டிராப் பண்ணாம அன்யூஸ்டுன்னு மாத்திட்டோம்னா என்ன ஆகும்னா, டெம்பரவரியா வந்து இந்த காலம் வந்து டிசேபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த அன்யூஸ்டு காலத்த எல்லாம் வந்து சிங்கிள் ஷாட்ல வந்து நம்ம அ எப்பயாச்சும் நம்ம தேவைப்படாதம்போது நம்ம டிராப் பண்ணிக்கலாம். ஸோ அன்யூஸ்டு காலத்த டிராப் பண்றது அம் ஒரு காலத்த பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா என்னென்ன காலம் அன்யூஸ்டுன்னு மாத்திருக்கோமோ, அந்த கம்ப்ளீட் எல்லா காலத்தையும் அன்யூஸ்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற காலத்த நம்ம டிராப் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம்னா, ஆ ஆல்டர் அ டேபிள் சாரி. இப்ப என்னன்னா, இந்த காலம அன்யூஸ்டுன்னு இது பண்ணியாச்சு. இப்ப வந்து இந்த காலத்த வந்து நம்ம ரெஃபர் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த காலம் வந்து டிராப் ஆயிருக்காது. பட் டெம்பரவரியா வந்து இது யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம அன்யூஸ்ட் ஸ்டேஜ்க்கு மாத்திட்டோம். இந்த அன்யூஸ்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்க காலம் எல்லாத்தையும் வந்து ஒன் டைம்ல வந்து நம்ம இது மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அ ஒரு சில அ பேட்ச் ப்ராசஸ் நடக்கையில வந்து இந்த காலத்தலாம் அன்யூஸ்ட் ஸ்டேட்க்கு மாத்திட்டு, அந்த பேட்ச் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே லாஸ்ட்டா வந்து டைரக்ட்டா வந்து இந்த அன்யூஸ்ட் காலத்த எல்லாத்தையுமே இப்ப வந்து ஒரு 10 காலம்ஸ வந்து நம்ம அன்யூஸ்ட் ஸ்டேட்ல போட்டோம்னா, எல்லா காலத்தையும் வந்து சிங்கிள் டைம்ல வந்து நம்ம டிராப் பண்ண முடியும். ஸோ இது மாரி அன்யூஸ்ட் ஸ்டேட்க்கு மாத்திட்டும் நம்ம டிராப் பண்ணலாம். டைரக்ட்டா காலத்த டிராப் பண்ணலாம். இல்ல அன்யூஸ்ட் ஸ்டேட்க்கு மாத்தியும் டிராப் பண்ணலாம். ஆ மல்டிபிள் காலத்த சேம் டைம்ல டிராப் பண்ணலாம்னா, இப்ப லேட்டஸ்ட் இதுல ஃபியூச்சர்ஸ்ல மல்டிபிள் காலத்தையும் இது பண்ணலாம். ஸோ அதுக்கு கமா செப்பரேட்டட் குடுத்து நம்ம மல்டிபிள் காலத்தையும் டிராப் பண்ண முடியும். ஆம். இது டிடிஎல் கமாண்ட்ஸ் எல்லாமே இந்த ஆல்டர் டேபிள் கமாண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோ கமிட்டட். ஸோ நாம கமிட்டோ ரோல் பேக்கோ குடுக்க தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா இது கமிட் ஆயிரும். சரிங்களா? டிடிஎல் கமாண்ட் இது பண்ணோம். ஸோ அதுதான் ஒண்ணு. ஆ ம் டிடிஎல் கமாண்ட் இது பண்ணோனே, அதுக்கப்புறம் அது பண்ணிட்டோம்னா, அது வேற ஏதாச்சும் வியூ இல்ல ஆ ப்ரொசீஜர் ஃபங்ஷன் எதுல யூஸ் ஆச்சுன்னா, அந்த இதெல்லாம் இன்வாலிட் ஆகும். ஸோ அத செக் பண்ணிட்டு இது பண்ணணும். அதுக்கப்புறம் நேம மாத்தலாம். இந்த டேபிள் நேம வேற நேம்க்கு மாத்த முடியும். ஆப்ஜெக்ட் நேம. அதுக்கு சின்டாக்ஸ் ரீநேம் ஓல்ட் நேம் டூ நியூ நேம். ஸோ இதுலயும் அது மாரி தான். இப்ப வந்து இந்த நேம் வந்து இப்ப இந்த நேம்ல வந்து காலம் இது இருக்காது. டைரக்ட்டா இந்த நேமுக்கு மாறிடும். ஸோ இதுவும் இம்பாக்ட் அனலைஸ் பண்ணிருக்கணும். இதுக்கப்புறம் வந்து ஆ எந்தெந்த ப்ரொசீஜர் ஃபங்ஷன்லாம் இந்த காலத்த வந்து ரெஃபர் பண்ணுதோ, அந்த இது வந்து எல்லாமே இன்வாலிட் ஆயிரும். ஏன்னா வந்து இந்த நேம் வந்து நம்ம இப்ப இதுக்கு மாறிட்டோம். ஸோ அதையெல்லாம் செக் பண்ணிட்டு, அத எல்லாத்தையும் நம்ம இந்த நியூ நேம பாயிண்ட் அவுட் பண்ற மாரி மாத்தணும். சரிங்களா? அதுதான். இப்ப பார்த்தா இது இன்வாலிட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு வரும். ஸோ இப்ப இந்த நேம் வந்து டெம்ப் டிபார்ட்மென்ட்ல இருந்து டெம்ப் டிபார்ட்மென்ட் நியூக்கு மாறிடுச்சு. ஸோ இது இது அ இது பண்றதுக்காண்டி ஒரு கமாண்ட். ஆ ஆப்ஜெக்ட் நேம அ மாத்துறதுக்காண்டி. அடுத்து வந்து ட்ரங்கேட் டேபிள்ஸ். சரிங்களா? ஆ மோஸ்ட்லி வந்து இந்த இத வந்து இன்டர்வியூலாம் கேட்பாங்க. ட்ரங்கேட்டுக்கும், டிராப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ட்ரங்கேட்டுக்கும்
ட்ராப்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ட்ரங்கேட்டு டெலிட் சரிங்களா? டிராப்ல டெலிட் சொல்லுவாங்க. ட்ரங்கேட்னா என்னன்னா டேபிளோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். கம்ப்ளீட் டேட்டா ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதில வந்து நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிடி. இந்த இது இருக்கு. நான் இப்ப இதுல வந்து டெலீட் பண்ணேன்னா, நான் பர்ட்டிகுலர் ரெக்கார்ட டெலீட் பண்ண முடியாது. டெலீட் ஃப்ரம் இந்த டேபிள் வேர் டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு 40. நான் பர்ட்டிகுலர் ரெக்கார்ட வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி டெலீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதுல வந்து ரோல் பேக் செக்மெண்ட் ஏரியா இருக்கும். நம்ம வந்து இது வேணும்னா மறுபடியும் ரோல் பேக் பண்ணிக்கலாம். பெர்மனன்ட்டா போகணும்னா கமிட் பண்ணணும். ஸோ நான் ரோல் பேக் பண்ண முடியும். பட் ட்ரங்கேட் பண்ணோம்னா என்னன்னா, ஓவரால் இந்த டேபிள்ல இருக்க கம்ப்ளீட் டேட்டா ரிமூவ் ஆயிரும். அத வந்து நம்ம ரோல் பேக்கே பண்ண முடியாது. இப்ப பார்த்தீங்கன்னா, ட்ரங்கேட் 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 டேபிள் நேம். ட்ரங்கேட் இது வந்து ஆட்டோ கமிட். ஸோ நம்ம வந்து எந்த இது இருக்க ஜஸ்ட் ட்ரங்க் டேபிள் நேம் மொத்த டேபிள் ட்ரங்கேட் வச்சு ஸோ டேபிள் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் டேட்டா எந்த டேட்டாவுமே இருக்காது. ரோஸ் எம்டியா இருக்கும். ஸோ ட்ரங்கேட் பண்ணிட்டோம்னா நம்ம இது பண்ண முடியாது. ஸோ டெலீட்டுக்கும் ட்ரங்கேட்டுக்கும் எதுல டிஃபரன்ஸ்? டெலீட் வந்து வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம பர்ட்டிகுலர் ரெக்கார்டை டெலீட் பண்ண முடியும். வேர் கிளாஸ் யூஸ் பண்ணாம எல்லா ரெக்கார்டையும் டெலீட் ஆகும். பட் நம்ம ரோல் பேக் பண்ண முடியும். பட் ட்ரங்கேட் யூஸ் பண்ணோம்னா கம்ப்ளீட் டேட்டாவே எரேஸ் பண்ணிடும். ஒன்லி ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கும். டேபிளோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கும். எந்த டேட்டாவும் இருக்காது. ரோல் பேக் செக்மெண்ட் ஏரியாவும் இருக்காது. ஸோ அதுதான் ட்ரங்கேட்டுக்கும் டிராப்க்குள்ள டிஃபரன்ஸ். ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கும். சரிங்களா? இவ்வளவுதான் இந்த ஆல்டர் டேபிள் கமாண்ட்ஸ். சரிங்களா? இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து டிபிஏ பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு பேசிக் ஐடியா இருக்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு நம்ம மோஸ்ட்லி வந்து பேசிக் ஐடியா இருந்தா நல்லது. சரிங்களா? இந்த ஆப்ஷன் பண்ணல. ஸோ இதெல்லாம் ஆல்டர் டேபிள் கமாண்ட்ஸ். நெக்ஸ்ட் கமாண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு காலம் கிரியேட் பண்ணதுக்கும் அதுக்கு எதுக்காண்டி அந்த காலம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க நம்ம டாக்குமெண்ட்லயே கமாண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த காலம் வந்து டிபார்ட்மெண்ட் வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி கமாண்ட வந்து நம்ம ஆரக்கல்ல இது பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு சின்டாக்ஸ் என்னன்னா கமாண்ட்ஸ் என்னன்னா என்னதுக்காண்டி அந்த இதை கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட கமாண்ட்ஸோட சின்டாக்ஸ். ஸோ அதோட அந்த காலத்தோட பர்பஸ் என்ன அப்படின்னா அதுக்கு கமாண்ட் இப்போ வந்து இப்ப டேபிளுக்கு கமாண்ட் கொடுக்கலாம். டேபிள் நேம் அதுக்கப்புறம் காலம் இருந்துச்சுன்னா டேபிள்னா டேபிள் நேம், காலம்ஸ்னா காலம், அதுக்கப்புறம் காலம், அதுக்கப்புறம் இங்க அந்த எந்த டேபிள்ல இருக்க காலம்க்கு அந்த டேபிள் நேம் டாட் காலம் நேம், அதுக்கப்புறம் சிங்கிள் கோட்ல என்ன கமெண்ட்ஸோ this column used for example table use store department data. ஸோ இது மாதிரி நம்ம ஏதாச்சும் கமாண்ட் கொடுக்கணும்னா இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி கமாண்ட். இது வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். சரிங்களா? இது மாதிரி கமாண்டையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட முடியும் ஒவ்வொரு இதுக்கும். இது வந்து இந்த கொடுக்குற கமாண்ட் வந்து நம்மளுக்கு இந்த இதில் எதில் ஸ்டோர் ஆகணும், ஒரு சில மெட்டா டேட்டா இருக்கு. அந்த மெட்டா டேட்டாவில் ஸ்டோர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கமாண்ட் ஆட் பண்ண நினைக்கிறேன். இந்த டேபிளுக்கு ஆகுமே கமாண்ட் டேபிள், இந்த டேபிளுக்கு is
will be used. இந்த கமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம எங்க போனோம்னா, ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த select from underscore tab underscore commands இந்த இதுல நம்ம பார்க்க முடியும். Table name equal to tpt underscore temp underscore new. அங்க நம்ம கிரியேட் பண்ண கமாண்ட்ஸ் நம்ம இந்த மெட்டாடேட்டா ஆல் டேப் அண்டர்ஸ்கோர் கமாண்ட்ஸ்ல செக் பண்ணிக்கலாம். நம்ம என்ன கமாண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காண்டி நம்ம கொடுப்போம் இந்த கமாண்ட்ஸ். ஸோ இது வந்து ஆல் அண்டர்ஸ்கோர் டேப் கமாண்ட்ஸ் இல்லாட்டியும் யூசர் டேப் கமாண்ட்ஸ் இல்லாட்டியும் யூசர் காலம் அண்டர்ஸ்கோர் கமாண்ட். இது வந்து டேபிளுக்கு வந்து டேபு, காலம்னா COL கால் கமாண்ட்ஸ். இது மாதிரி நம்ம மெட்டாடேட்டா யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இது வந்து இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காண்டி இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆன் த ஃப்ளை டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ ஆன் த ஃப்ளை வந்து டெட். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம பேரலா வந்து நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கையில வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் டீமோ இல்லை ப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம வந்து ஒரு இமிடியேட் காப்பி எடுக்கணும்னாலும் நம்ம ஆன் த ஃப்ளை பண்ணிக்கலாம். ஆன் த ஃப்ளை இப்போ வந்து சம்டைம் வந்து பார்ஷியல் டேட்டா இப்போ வந்து என்னன்னா கம்ப்ளீட் டேட்டா மட்டும் இல்லை. இப்போ வந்து கிரியேட் டேபிள் table emp department 30 select star from emp where department number equal to 30. நான் 30th டிபார்ட்மெண்ட் இருக்க டேட்டா மட்டும் எடுத்து ஒரு டேபிளா கிரியேட் பண்ண முடியும். இதெல்லாம் ஆன் த ஃப்ளை டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸோ ஸோ டெம்பரரியா வந்து 30 டிபார்ட்மெண்ட் டேட்டா மட்டும் எடுத்து நம்ம ஒரு டேபிளா கிரியேட் பண்ணுவோம். இதெல்லாம் ஆன் த ஃப்ளை டேபிள் கிரியேஷன் சொல்லுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டேபிள் வந்து கிரியேட் பண்ணதுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஆன் த ஃப்ளை வந்து டெம்பரரியா நம்ம வந்து டேபிள் வேணும், டேபிள் டேட்டா பேக்கப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா நம்ம ஆன் த ஃப்ளைல இது மாதிரி இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் டேபிள் நேம் கொடுத்து இந்த இது யூஸ் பண்ணுவோம். இந்த காலம் நேம் இதுல இருக்க காலம் நேம் தான் இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. நம்ம தேவையான காலம் நேம் என்ன சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பண்ணையில் எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள் டேபிள் நேம் வந்து என்னன்னா EMP டிபார்ட்மெண்ட் 10 வச்சுருவோம். இப்போ வந்து எனக்கு என்னன்னா டிபார்ட்மெண்ட் வேற என்ன எம்ப்ளாயி நேம் வந்து எம்ப்ளாயி நேம்னு எனக்கு வேணும். டிபார்ட்மெண்ட் நம்பரை டிபார்ட்மெண்ட் நம்பர் வேணும். சேலரி வந்து சேலரின்னு வேணும். ஸோ இது மாதிரி எனக்கு காலம் நேம் வேணும். எனக்கு செலக்ட் நேம் கமா டிபார்ட்மெண்ட் நம்பர் கமா சேல் from EMP where department number equal to 10. First keyword miss பண்ணிட்டேன். So
இங்க என்னன்னா நேம் வந்து எம்ப்ளாயி நேமா ஆயிரும். டிபார்ட்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் நம்பர் இந்த டேபிள்ல ஆயிரும். வந்து சேலரியா மாறும். ஸோ இப்படி நம்மளுக்கு ஆல்டர்னேட் வேற நேம்லயும் இந்த டேபிள்ஸ் காலமா மாத்தி கிரியேட் பண்ண முடியும். இப்ப கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸோ இது மாரியும் ஸோ இங்க வந்து நம்ம செலக்ட் பண்ணையில நேம் டிபார்ட்மெண்ட்னு செலக்ட் பண்ணோம். பட் இங்க இது பண்ணையில இது பண்ணணும். ஸோ ஆ எனக்கு வந்து டேட்டா வேணாம். ஒன்லி ஸ்ட்ரக்சர் மட்டும் வேணும்னா, இந்த வேர் கண்டிஷன வந்து ஆ வே தப்பா குடுத்தோம்னா, இப்ப வந்து எக்ஸாம்பிள் வேற என்னன்டா, ஆ எனக்கு வந்து டேட்டா வேணாம். ஒன்லி ஸ்ட்ரக்சர் மட்டும் வேணும்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, டேபிள் எம்பி டெம்ப் select R from எம்பி where 1 equal to 2. இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் பண்ணும். 1 equal to 2 கரெக்ட் கிடையாது. ஸோ வந்து இது வந்து நோ ரோ செலக்ட்ன்னு வரும். ஸோ இந்த டைம்ல என்ன ஆகும்னா, ஓவரால் டேட்டா எடுக்காம ஒன்லி ஸ்ட்ரக்சர மட்டும் காப்பி பண்ணி டெம்ப் டேபிளுக்கு போட்டுரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஸ்ட்ரக்சர்ல டேட்டா இல்லாம வேணும்னா, இந்த வேர் கண்டிஷன் வந்து 1 ஈக்குவல் டூ 2 இது வந்து ஃபெயிலிங் கண்டிஷன் குடுத்துட்டோம்னா, டேட்டா இல்லாம ஒன்லி ஸ்ட்ரக்சர் மட்டும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல டேட்டா இருக்காது. ஒன்லி ஸ்ட்ரக்சர் மட்டும் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் மட்டும் தேவைன்னா, இது மாரி கண்டிஷன் ஃபெயில் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி ஸ்ட்ரக்சர் மட்டும் இதாயிரும். ஆ ஸோ இதெல்லாம் தான் ஆல்டர் டேபிள் கமாண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்னு இண்டெக்ஸ் ஆர்கனைஸ்டு டேபிள்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து இண்டெக்ஸ் ஆர்கனைஸ்ட் டேபிள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டெக்ஸ் ஆர்கனைசேஷன் இண்டெக்ஸ் ஆர்கனைஸ்ட் டேபிள்ஸ் இது என்னன்னா, மோஸ்ட்லி வந்து நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணோம்னா, ஆ அது என்னன்னா, இண்டெக்ஸோட காப்பி செப்பரேட்டா இருக்கும். இந்த ரோ ஐடியும் அந்த ஆ இண்டெக்ஸ் காலமும் செப்பரேட் காப்பியா இருக்கும். அந்த மெயின் டேட்டா செப்பரேட் காப்பியா இருக்கும். இந்த இண்டெக்ஸ் ரோ ஐடி யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த ஸ்கேனிங் நடந்து பர்ட்டிகுலர் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நடக்கும். பட் ஓவரால் டேபிளே வந்து இண்டெக்ஸ் ஆர்கனைஸ்ட் டேபிளா கிரியேட் பண்ணா என்ன ஆகும்னா, இந்த காப்பி ஆஃப் ஆ இது கிரியேட் ஆகாது. இந்த இண்டெக்ஸ்க்கான செப்பரேட் காப்பியா இருக்காது. ஸோ பெர்மனன்ட் டேபிளே வந்து ஒரு இண்டெக்ஸ்டு இதா வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ அந்த இதுலயே வந்து அந்த கம்ப்ளீட் டேட்டா அந்த டேபிள்ல இருக்க டேட்டா எல்லாம் ஆ டிசெண்டிங் ஆர்டர்லயோ இல்ல அசெண்டிங் ஆர்டர்லயோ அது வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இன்சர்ட் பண்ணயிலயும் அந்த பொசிஷன் மாறி டிசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டோரேஜே அப்படி ஆகும். இதனால என்னன்னா, ஹைலி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் இதா இருக்கும். பட் இண்டெக்ஸ் ஆர்கனைஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம்னா, அதுல வந்து ஃப்ரீக்வென்ட் டிஎம்எல் ஆப்பரேஷன் பண்ணக்கூடாது. பண்ணோம்னா, அதுல வந்து டெட்லாக் இஷ்யூஸ் இது பண்ணும். மோஸ்ட்லி வந்து டேட்டா வேர்ஹவுஸ் ப்ராஜெக்ட் பெரிய பெரிய டேட்டா வேர்ஹவுசிங் ப்ராஜெக்ட்ல தான் இந்த இண்டெக்ஸ் ஆர்கனைஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணுவாங்க. சின்டெக்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்ல. நார்மல் டேபிள் கிரியேஷன் இண்டெக்ஸ் இருக்குல்ல, ஃபைனலா வந்து இப்ப என்னன்னா, கிரியேட் டேபிள் நேம் selection name data type நம்மளுக்கு எத்தனை காலம் வேணுமோ அந்த காலம் எல்லாம் ஃபைனலா வந்து இங்க ஆர்கனைசேஷன் இண்டெக்ஸ்னு ஒரு கீவேர்ட் மட்டும் குடுத்தோம்னா, இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிளா கிரியேட் ஆயிரும். ஜஸ்ட் ஆர்கனைசேஷன் இண்டெக்ஸ் அவ்வளோதான். இது கிரியேட் பண்ணீங்கன்னா, அந்த ஓவரால் டேபிளே இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிளா
கிரியேட் ஆயிடும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இந்த ஆர்கனைசேஷன் இண்டெக்ஸ்னு நீங்க கீவேர்ட் பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் டேபிளே வந்து இண்டெக்ஸ்ட் ஆர்கனைஸ் டேபிளா கிரியேட் ஆயிடும். இதுதான் இந்த இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிளோட கான்செப்ட்ஸ். சரிங்களா? நான் மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து இந்த இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிள் இதெல்லாம் வந்து டிபிஎஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி உங்களோட ப்ராஜெக்ட் பெரிய டேட்டா ரியூசிங் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அப்ப நீங்க யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட்ஸ் இருக்கு, பார்ட்டிஷன். இது வந்து டேட்டா ரியூசிங் ப்ராஜெக்ட்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அந்த கான்செப்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். பார்ட்டிஷன் டேபிள்ஸ். பார்ட்டிஷன் டேபிள்ஸ் என்னன்னா, இப்போ இதுவரைக்கும் நம்ம டேபிள்ல டேட்டா ஸ்டோர் பண்ணதெல்லாம் ஒரே ஒரு ஏரியால ஸ்டோர் ஆயிரும். ஆனா வந்து இத வந்து மாடியூல் வைஸ் நம்ம பிரிக்கணும்னா, நம்ம பார்ட்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம பிரிக்க முடியும். இது என்ன ஆகும்னா, டேட்டா வந்து நம்ம வந்து மல்டிபிள் மாடியூலா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு இந்த பார்ட்டிஷன் இது பண்ணுவோம். இதனால இப்ப வந்து என்னன்னா, ஆ டிபார்ட்மெண்ட் நம்பர் 10 இருக்கு, 20 இருக்கு. இப்ப 10th டிபார்ட்மெண்ட் டேட்டாவ எல்லாம் ஒரு மாடியூல்ல ஸ்டோர் பண்ணு. 20th எல்லாம் ஒரு மாடியூல்ல ஸ்டோர் பண்ணு. 30லாம் இது மாரி செப்பரேட் இதுல மாடியூல்ல சேம் டேபிள்ல வந்து மாடியூல் வைஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டோரேஜ் ஏரியா வந்து செப்பரேட் பண்ணி மாடியூல் வைஸ் ஸ்டோர் பண்றதுக்காண்டி இந்த பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் இங்க இண்டெக்ஸ் ஆர்கனைசேஷன் நம்ம குடுக்கணும். இண்டெக்ஸ் ஆர்கனைசேஷன் டேபிள். அதே பார்ட்டிஷன் டேபிள்க்கு என்னன்னு இல்ல, சேம் டேபிள் சின்டாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அதுக்கப்புறம் இங்க பார்ட்டிஷன் பார்ட்டிஷன் இப்போ வந்து என்ன, இது வந்து 3 வகையான இண்டெக்ஸ் இருக்கு. ரேஞ்ச், லிஸ்ட், ஹாஷ் 3 இருக்கு. ரேஞ்ச் என்னன்னா, இப்போ மோஸ்ட்லி வந்து என்னன்னா, வேல்யூஸ் இப்போ வந்து லெஸ் தென் 500 இருக்குது இந்த இதுல ஸ்டோர் பண்ணு. லெஸ் தென் 1000 இருக்குது இதுல ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறதுக்கு ரேஞ்ச். அது இல்லாட்டி டேட் இந்த இந்த இயர் டேட்டாவ இந்த இதுல ஸ்டோர் பண்ணு அப்படிங்கிறதுக்கு ரேஞ்ச். அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட்ங்கிறது இப்போ வந்து மல்டிபிள் கண்ட்ரீஸ் இப்போ இந்தியா, சைனா, அமெரிக்கான்னு இருக்கு. ஸோ அமெரிக்காவுல இருக்கிறது எல்லாம் ஒரு இதுல ஸ்டோர் பண்ணு. இந்தியால இருக்கிறதெல்லாம் ஒரு பார்ட்டிஷன்ல ஸ்டோர் பண்ணு. அது மாரி அந்த இது குடுக்குறதுக்கு லிஸ்ட் இது பண்ணுவோம். ஸோ பார்ட்டிஷன் பை ரேஞ்ச். நான் வந்து ரேஞ்சுக்கு ஒரு பார்ட்டிஷன் குடுக்குறேன். இப்போ வந்து எந்த எந்த காலம் நான் வந்து டிபார்ட்மெண்ட் நம்பர் குடுக்குறேன். சரிங்களா? இது வந்து என்னன்னா, இங்க பார்ட்டிஷன் பார்ட் 1 என்னன்னா வேல்யூ லெஸ் தென் என்ன 20 10, 20 இது எல்லாம் வந்து ஒரு இதுல ஸ்டோர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் 40 வரைக்கும் ஒரு இதுல ஸ்டோர் பண்ணு. இதுக்கு மேல இல்லன்னா மேக்ஸ் வேல்யூ. இதுக்கு மேல இல்லன்னா இன்னொரு பார்ட்டிஷன் நம்ம கிரியேட் பண்ண முடியும். மேக்ஸ் வேல்யூ பார்ட்டிஷன். இது இல்லாம வேற எதுவும் வந்துச்சுன்னா நம்ம மேக்ஸ் வேல்யூன்னு அந்த மேக்ஸ் வேல்யூ பார்ட்டிஷன் வந்து இந்த 20, 30 ரேஞ்சில இல்லாம இருந்துச்சுன்னா இங்க கிரியேட் பண்ணு. இது மாரி நம்ம சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். பார்ட்டிஷன் டேபிள். சரிங்களா? இது கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு, இது வந்து பார்ட்டிஷனுக்கான பிராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது மெயின் டேபிள் ஸ்டார்ட்டிங் இங்க இருந்து வர்றதுக்கு க்ளோஸ் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் வந்து பார்ட்டிஷன் டேபிள் பண்ணுவோம். இது வந்து நான் வந்து ரேஞ்சுக்கு இந்த ரேஞ்ச் இருக்கிற இடத்துல நம்ம லிஸ்ட் குடுத்தோம்னா, நம்ம லிஸ்ட் ஆஃப் வேல்யூ வேணும். அப்போ வந்து 10 டிபார்ட்மெண்ட் உள்ள 10, 20, 30 இதெல்லாம் வந்து ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ரேஞ்ச், லிஸ்ட். அடுத்து வந்து ஹாஷ் பார்ட்டிஷன் இருக்கு. ஹாஷ் பார்ட்டிஷன் மட்டும் பிட் டிஃபரெண்ட். எப்படி இருக்குன்னா, ஹாஷ் வந்து வேல்யூவ பொறுத்து இருக்காது. என்னன்னா ஹாஷ் பார்ட்டிஷன் மெமரி வைஸ் இப்போ வந்து ஆ ஏன்னா இப்ப 10 வேல்யூ இருக்குன்னா 10யும் வந்து எத்தனை பார்ட்டிஷனா வேணும். இப்ப வந்து நான் ஹாஷ் டிபார்ட்மெண்ட்ல நான் வந்து இப்ப வந்து என்ன பண்றேன்னா,
department partition partition நான் வந்து என்னன்னா ஒரு 9 ஸோ டிபார்ட்மெண்ட்காக ஜஸ்ட் ஓகே ஒரு இப்போ 4 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா partition 4 ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் மெமரி வைஸ் 4 தான் டிவைட் பண்ணி அப்படி ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மெமரி வைஸ் ஸ்டோரேஜுக்கு நம்ம ஹேஷ் பார்ட்டிஷன். ஸோ ரேஞ்சு வேல்யூ பேஸ்டு லிஸ்ட்டும் வேல்யூ பேஸ்டு இது வந்து மெமரி வேஸ்ட்டு இது வந்து 4 இதாக டிவைட் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மெமரி டேட்டா வந்து மெமரி வைஸ் இப்போ வந்து ஒரு 1 GB டேட்டா வரைக்கும் ஒரு பார்ட்டிஷன் நெக்ஸ்ட் 1 GB இன்னொரு அது மாதிரி மெமரி வைஸ் இது பண்ணுறதுக்கு இந்த ஹேஷ் பார்ட்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் பார்ட்டிஷன். மோஸ்ட்லி வந்து இந்த இது வந்து ஹைலி டேட்டா வெரிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, உங்க ப்ராஜெக்ட் வந்து டேட்டா வெரிஃபிகேஷன் ப்ராஜெக்டாக இருந்தால் இது வரலாம். ஸோ சம்டைம்ஸ் இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் தெரியுமா? நீங்கள் ஜஸ்ட் எனக்கு ஐடியா இருக்கு அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட ப்ராஜெக்ட்ஸில் ஒரு சில டேபிள்ஸில் வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் யூஸ் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் கிரியேட் பண்ணதில்லை, பட் எனக்கு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். சரிங்களா, இதெல்லாம் பார்ட்டிஷன் கான்செப்ட். சரிங்களா, இதுதான் மோஸ்ட்லி வந்து கம்ப்ளீட் இது வரைக்கும் நான் எடுத்தது தான் எஸ்கியூஎல். சரிங்களா, இதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு கான்செப்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன். ஸோ அதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தவிர மிச்சம் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். சரிங்களா, நீங்கள் வந்து எஸ்கியூஎல் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் எடுத்திருக்க கிளாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் கவர் பண்ணீங்கன்னா இது மோர் தென் என்ன. சரிங்களா, நீங்கள் வேற எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. இப்போ வரைக்கும் எடுத்துருக்க கான்செப்டை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதும், கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஒரு எஸ்கியூஎல் இன்டர்வியூவை கிராக் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பிஎல்எஸ்கியூஎல். நீங்கள் வந்து இது இப்போ வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் லாஜிக்கும் நீங்கள் கோட் பண்ணல. சரிங்களா, ஜஸ்ட் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதை வந்து செலக்ட் பண்ணி செக் பண்ணுறது தான் இது வரைக்கும் நம்ம கற்றுருக்கோம். ஸோ டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ். இதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் நீட்ஸ்க்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதுறது வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து இப்போ ஜாவாவோ பைத்தானோ இல்லை பிஹெச்பிஓ இவங்கெல்லாம் எழுதுகிற கோடை விட நம்ம ஆரக்கிள் டிபி மேலேயே நம்ம கோடிங் எழுத முடியும். அந்த கோடிங் எழுதுறது தான் நம்ம பிஎல்எஸ்கியூஎல்ல பார்க்க போகிறோம். இதோட எக்ஸ்டென்ஷன். ஸோ வந்து 80% நீங்கள் வந்து எஸ்கியூஎல் வச்சிட்டாங்கன்னா ஒரு 20% தான் நீங்கள் பிஎல்எஸ்கியூஎல் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஆனால் வந்து பிஎல்எஸ்கியூஎல் கற்றுக்கிறதுனால எவ்வளோ அட்வான்டேஜ்னா நீங்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸ் உங்களுக்கு வரும். ஏன்னா வந்து மோஸ்ட்லி இன்டர்வியூஸ் வந்து பிஎல்எஸ்கியூஎல் டெவலப்பர் தான் அங்கே கிடைக்கும். சரிங்களா, எஸ்கியூஎல் டெவலப்பர் இண்டிவிஜுவலாக விட பிஎல்எஸ்கியூஎல் ஆட் ஆச்சுன்னா உங்களுக்கு மோர் அட்வான்டேஜ். சரிங்களா, நெக்ஸ்ட்டு மேபி 4 வாரம் மேபி எடுத்துப்பேன் அந்த பிஎல்எஸ்கியூஎல். அப்போ என்னன்னா நீங்கள் அஸ் பர் பிஸ்னஸ் நீட்ஸ் நீங்கள் ப்ரோக்ராம் எழுத முடியும். சரிங்களா, அதுக்கான கான்செப்ட்ஸ் எல்லாம் நான் பிஎல்எஸ்கியூஎல்ல கவர் பண்ணிடுவேன். ஸோ அதில் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் லூப்ஸ் வரும், இஃப் எல்ஸ் இந்த லூப்லாம் ஆரக்கிள்ல எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ வந்து எந்த ஒரு பேக்லாக்ஸுமே இந்த இதில் வைக்காதீங்க. எஸ்கியூஎல்ல இருக்கிறதோட ஜஸ்ட் ஆட் பண்ணுற அந்த எக்ஸ்டென்ஷன் தான் பிஎல்எஸ்கியூஎல். ஸோ நாளையிலேருந்து பிஎல்எஸ்கியூஎல் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து 4 வீக்ஸ் தான். சரிங்களா, நம்ம வந்து ஓவரால் கோர்ஸே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்டர்வியூக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா, நாக்ரியில் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி அப்டேட் பண்ணி இன்டர்வியூக்கு ரெடி ஆகலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஜூன் மந்த்து எண்டிங்க்கெலாம் வந்து நம்ம ரெடி ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ நான் பிளான் பண்ணியிருக்கிறது மோஸ்ட்லி ஜூன் எண்டிங் தான். சரிங்களா, ஏன்னா வந்து நான் இப்போ மே லாஸ்ட் வீக் வந்து 1 வீக் வந்து பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நான் பெங்களூர் போகிறேன், ஆஃபீஸில் ஒரு சில ட்ரைனிங்காண்டி கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதை விட்டுட்டா அந்த வீக்கு இந்த இது 29 2 இந்த வீக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீக் எல்லாமே கம்ப்ளீட். மோஸ்ட்லி நான் ஜூன் 30க்குலாம் நான் இதை கம்ப்ளீட்டாக பிஎல்எஸ்கியூஎல் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணணும், நாக்ரியில் எப்படி அப்டேட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ எதுவும் பேக்லாக்ஸ் இது பண்ணாதீங்க, கண்டினியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் இருக்கும். சரியா, நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகேண்ணா.